வணக்கம் மக்களே. தமிழ் காதலியின் ஆடியோ நாவல்கள் உலகத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இது எழுத்தாளர் தமிழ் காதலி சங்கீத பிரியா தட்சிணாமூர்த்தியின் தேவ ராட்சசனோ தேவ ரட்சகனோ பாகங்கள் 60 மற்றும் 61. கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீத பிரியா தட்சிணாமூர்த்தி. திரௌபதியின் அலுவலகம். காலை வேலையிலேயே எப்பொழுதும் போல் பரபரப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தது அவளின் அலுவலகம். முன்பெல்லாம் அவள் ஒரு ஆளையே வைத்து யாராலையும் சமாளிக்க இயலாது. ஆனால் இப்பொழுது அவளுடன் சேர்ந்து ஏரன் தேவராட்சசன் என்பவும் இருக்கிறான். அனைவருக்கும் தான் அவனை பற்றி தெரியுமே. அதிலும் முகத்தை மறைத்து முகக்கவசை அணைத்து கொண்டு விழிகளாலேயே அனைவரையும் பசுமமாக்கி வேலை கொண்டிருப்பவனை பார்க்கும் பொழுது அள்ளுவிடும் பணியாளர்கள் அனைவருக்கும். இப்பொழுது கூட திரௌபதி லேப்டாப்பில் வேக வேகமாக ஏதோ வேலை செய்து கொண்டிருக்க தன் நாற்காலியில் அவளுக்கு எதிரே கால் மேல் கால் போட்டு அமர்ந்த வண்ணம் கன்னத்தில் கை வைத்து கொண்டு அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான் அவன். அவனின் பார்வையில் கோபம் துளிர்த்திருந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாதவள் பற்களின் நரநரவென்று கடித்து கொண்டு லேப்டாப் தட்டச்சு பலகையை வேக வேகமாக தட்டி கொண்டிருந்தாள். என் மேலே இருக்கிற கோபத்தை எதுக்கு அந்த லேப்டாப் மேலே காட்டுற பேபி டார்லிங்? என்கிட்டயே டைரெக்டாக காட்டலாமே. மாமா அதுக்காக ஆல்வேஸ் வெயிட்டிங் தான் என்று அவன் அவளை வெறுப்பேற்றும் விதமாக பேச அவன் கூறியதை கேட்டு பற்களை கடித்தவள் நிமிர்ந்து அவனை ஒரு தீ பார்வை பார்த்தாள். இந்த மாதிரி என்கிட்ட பேசாதன்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது? உனக்கு அறிவு கொஞ்சமாவது வேலை செய்யுமா செய்யாதா? எதை செய்யாதன்னு சொல்றனோ அதை தான் செய்வியா என்று அவள் ஆக்ரோஷமாக கேட்க, அஃப்கோர்ஸ் என்னோட பழக்கமே அதுதானே பேபி. உனக்கு பிடிக்காததை செஞ்சு உன்னை வெறுப்பேற்றுறது தானே என்னோட முதல் வேலையே என்று அவன் மேலும் நன்றாக இருக்கையில் சாய்ந்து அமர்ந்த வண்ணம் அவளை பார்த்து நக்கலான குரலில் கூற, அதில் அருகில் இருந்த பேப்பர் வெயிட்டை தூக்கி அவன் மீது ஆக்ரோஷமாக எறிந்தாள் திரௌபதி. ஆனால் அதை லாவகமாக ஒரு கையால் தடுத்து பிடித்து அதை தூக்கி போட்டு விளையாடிய தேவராட்சசன், கூல் கூல் பேபி, ஓவராக டென்ஷன் ஆகாத. எத்தனை தடவை உன்கிட்ட சொல்கிறது? மாமா உன் பக்கத்தில் இருக்கும்போது நீ டென்ஷனே ஆகக்கூடாதுன்னு என்று அவன் மீண்டும் கூற, டேய் முதல்ல இந்த மாமா நோமான்னு பேசுறதை நிறுத்துறா. எரிச்சலாக இருக்கு எனக்கு. எப்படிடா மனசாட்சியே இல்லாமல் என் அப்பாவை கொண்டாட்டி என்கிட்ட வந்து உன்னால் இப்படி சாதாரணமாக பேச முடியுது? நீ எல்லாம் மனுஷ ஜென்மமா இல்லை வேற ஏதாவதா என்று டேபிளில் ஓங்கி அடித்த வண்ணம் பேச அவள் சத்தத்தில் ஓடோடி வந்து விட்டான் அங்கு அவளின் PA விபினேஷ். மேடம் என்ன மேடம், ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? இவ்வளோ கோவப்படாதீங்க மேடம், அடி ஏதாவது பட்டுட போகுது உங்களுக்கு என்று அவன் பதட்டமாக அவளை பார்த்து கோர, மிஸ்டர் விபினேஷ் என்று அந்நேரம் அவன் பின்னே இருந்து கணீர் என்று கேட்டது தேவராட்சசனின் குரல். அதில் நடுநடுங்கி போனவன், சார் என்று பாவமாக அழைத்தவாறே அவன் புறம் திரும்ப, என் பேபி எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்கள் எப்போ பார்த்தாலும் பாடி கார்டு மாதிரி அவள் கூட சுத்தத்தை விட்டுட்டு உங்கள் வேலை என்னவோ அதை போய் கொஞ்சம் பார்க்குறீங்களா? அவளுக்கு ஏதாவது அடிப்பட்டாலும் அந்த காயத்தை சரி பண்ணுறதுக்கு எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் ரூமை விட்டு இப்போ வெளியே போகிறீங்களா என்று அழுத்தமான குரலில் அவனை உறுத்து வெடித்தவாறு தேவராட்சசன் கூற, அவன் கூறியதை கேட்டு நடுங்கி போனவன் திரௌபதியை பாவமாய் பார்த்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். விபினேஷிற்கு கூட தேவராட்சசனின் முகம் எப்படி இருக்கும் என்று தெரியாது. இவர் எப்போதான் இந்த மாஸ்கை கழட்டுவார்? எப்போ பார்த்தாலும் முகத்தை மூடி வச்சிருக்காரு. அவர் முகத்தை பார்க்கணுன்னு கியூரியாசிட்டி எனக்கே அதிகமாக இருக்கே. எப்போவாவது சான்ஸ் கிடைச்சா உடனே அவர் முகத்தை பார்த்துடணும் என்று மனதிற்குள் நினைத்தவாறு அவன் அங்கிருந்து நகர, முதல்ல அந்த முகத்தில் இருக்கிற மாஸ்கை கழட்டு என்றாள் ஆக்ரோஷமாக திரௌபதி. அவள் கூறியதை கேட்டு ஏளனமாக சிரித்தவாறு தன் முகத்தில் மாட்டியிருந்த முகக்கவசத்தை கழட்டிய தேவராட்சசன், ஏன் பேபி, என் முகத்தை நீ ரசிக்கிறதுக்கு இந்த மாஸ்க் தடையா இருக்கா? அதனால தான் கழட்ட சொல்றியா என்றான் வேண்டுமென்றே அவளை வெறுப்பேற்றும் வகையில். அதில் மேலும் பற்களை கடித்தவள் அவனை அடிப்பதற்கு வேறு ஏதாவது பொருட்கள் உள்ளதா என்று தேட, அதான் இருந்து அத்தனை பொருளையும் தூக்கி என் மேலே அடிச்சிட்டியே, மீதி இருக்கிறது அந்த லேப்டாப் தான், வேணும்னா அதையும் தூக்கி போடு. ஆனால் இந்த தடவை நான் லேப்டாப்பை அப்படி பண்ண நம்பாத பேபி டார்லிங். உன்னோடது வேற ரொம்ப காஸ்ட்லி லேப்டாப்பு, உடஞ்சதுன்னா நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை என்று அவன் நக்கலாக தோள்களை குலுக்கியவாறு கூறியவனை கொல்லும் வெறியோடு முறைத்தவள் அமைதியாக நாற்காலியில் மீண்டும் அமர்ந்து வேலையை பார்க்க துவங்கினாள். ஆனால் அவனும் மீண்டும் அவளை பார்க்க தொடங்கிவிட்டான். அவன் தன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்டவள், டேய் என் மூஞ்சியை பார்த்துட்டு இருக்காதடா, ஏதாவது வேலை இருந்தால் அதை எடுத்து வச்சு பாரு. இந்த ப்ராஜெக்டுக்காக நான் தான் நாக்கு தள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ ஒன்றும் பண்ண மாட்டேங்கிற. ஒழுங்கு மரியாதையாக அந்த ஃபைல் எல்லாத்தையும் செக் பண்ணு. நான் மட்டும்தான் வேலை செய்யணுமா? அப்போ நீ எதுக்கு இங்கே இருக்க என்று கோபமாய் கூறியவாறு டேபிள் மீது இருந்த ஃபைலை தூக்கி அவன் மீது அடித்தாள் மங்கை. அதையும் இப்பொழுது லாவகமாக பிடித்தவன் அந்த ஃபைலை தூக்கி கொண்டு வந்து அவள் டேபிள் மீது ஏறி அமர்ந்து அவள் முகத்தை பார்க்க துவங்கினான். அவனின் செயலில் எப்பொழுதும் போல் தலையில் அடித்து கொண்டவள் அவனிடம் எதுவும் பேசவில்லை. ஏதாவது பேசினால் மீண்டும் பளபளப்பானே என்ற எரிச்சல் அவளுக்கு.
அவனும் அவள் கொடுத்த ஃபைலை மீண்டும் டேபிள் மீது வைத்துவிட்டு டேபிளில் நன்றாக சாய்ந்து அவளை தான் பார்த்து கொண்டிருந்தான். ஏரன், என்னை எரிச்சல் பண்ணாதன்னு சொல்லிட்டேன். ஒழுங்காக அந்த ஃபைல் எடுத்து செக் பண்ணு. நான் ஒரு ஆளாக எவ்வளோ வேலை தான் பண்ண முடியும்? இப்போ தான் சாண்டுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கேன். அதை கொண்டு போய் அவங்க டெலிவரி பண்ணுறதுக்கும் ஆளுங்களை அனுப்பி வச்சுருக்கேன். அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு சரியாக தெரியல. இன்னும் கிரானைட்டுக்கு வேறு ஆர்டர் கொடுக்கணும். நீ எதுவுமே பண்ணாமல் இப்படி இருந்தால் என்ன அர்த்தம்? அப்புறம் நீ எந்த ஹெல்ப்புமே பண்ணலன்னு உன் மேலே நான் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதாக வரும். ஒழுங்காக சொல்கிற வேலையை செய். அதில் இந்த மந்த் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ்க்கு சேலரி போட வேண்டிய டீட்டெயில்ஸ் இருக்குது. அது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு முதல்ல செக் பண்ணு என்று கூறியவாறு அவள் வேலையில் கவனம் செலுத்த அவனோ அவள் முகத்தை பார்த்தவாறே அந்த ஃபைலில் கையில் எடுத்தவன், கண்டிப்பாக இந்த வேலையை நான் பார்த்தே ஆகணுமா பேபி டார்லிங் என்றான் அவளிடம் ஆழ்ந்த குரலில். அதில் அவனை நிமிர்ந்து பார்த்தவள், ஏன் சாரால் பண்ண முடியாதோ? அப்புறம் என்ன டேஷ்க்கு இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறேன்னு ஆளுக்கு முன்னாடி வந்து நின்ன என்றாள் அவள் கோபமாக. உன் கூட இருக்கணும்ல, அதுக்காக தான் என்று அவன் சாதாரணமாக தோள்களை குலுக்கிய வண்ணம் கூற அவன் கூறியதை கேட்டு புருவம் சுருக்கி அவனை பார்த்தாள் மங்கை. ஆனால் அவனோ முகத்தை எப்பொழுதும் போல் இரும்பு போல் வைத்துக்கொண்டு, என்ன பேபி அப்படி பார்க்குற? உன் கூட இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்டே கையில் எடுத்திருக்கேன். அப்படி இருக்கும்போது வேலை செஞ்சு டைமை வேஸ்ட் பண்ணுவேனா என்ன? உன்னை ரசிக்கிறது தான் என்னோட முதல் வேலையே என்று அவன் ஒரு பக்கமாக தலை சாய்த்து அவளை பார்த்து ஆழ்ந்த குரலில் கூற, ஏரன் என்று பற்களை கடித்தாள் மங்கை. அவன் கூறுவது அவளுக்கு கொஞ்சமும் புரியவில்லை. தன்னை ரசிப்பதற்காக இந்த ப்ராஜெக்டை ஒப்புக்கொண்டானா? இது என்ன முட்டாள்தனமாக உள்ளது? தன்னை ரசிப்பதற்கு இவன் யார்? இவன் ஏன் அதை செய்ய வேண்டும்? தன்னை தோற்கடித்து அவன் காலடியில் போட்டு அடிமை போல் நடத்த வேண்டும் என்று நினைப்பவன் தன்னை ரசிப்பான் என்று நினைக்கும் பொழுதே அவளுக்கு ஒரு ஏளன புன்னகை உதட்டின் ஓரம் வெளிவந்தது. இந்த மாதிரி கதை விடுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு சொன்ன வேலையை பாரு என்று அவள் மீண்டும் லேப்டாப்பின் புறம் கவனம் செலுத்த, உண்மையை தான் சொன்னேன் பேபி டார்லிங். இந்த ப்ராஜெக்டை நான் எதுக்காக கையில் எடுத்தேன்னு நினைக்கிறேன்? உன் கூடவே இருந்து உன்னை அணுவாக ரசிக்கணும் தான். மற்றபடி இந்த ப்ராஜெக்டை நான் முடிக்கலனாலும் இதனால் ஏற்பட போகிற லாஸுக்கு எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று அவன் சாதாரணமாக கூற அவன் கூறியதை கேட்டு விழிகளை உருட்டி அவனை பார்த்தவள், நீ லூசா இரு, ஆனால் என்னையும் சேர்த்து லூசா மாற்றணும்னு நினைக்காத. இந்த மாதிரி வெட்டி பேச்சு பேச எனக்கு நேரம் இல்லை என்று கோபமாக கூறிவிட்டு தன் வேலையில் மீண்டும் கவனம் செலுத்தினாள் திரௌபதி. அதில், பேபி டார்லிங் என்று அவன் மீண்டும் அழைக்க, ஒழுங்கா சொல்கிற வேலையை செய்ய போறியா இல்லையாடா நீ என்றால் மீண்டும் கோபமாக. அதில் அவளை மேலிருந்து கீழாக ஒரு பார்வை பார்த்தவன், வர வர மரியாதை ரொம்ப குறையுதுரி. ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்க மாட்டேன். வாடா போடான்னு பேசுகிற அந்த உதட்டை இழுத்து வச்சு கடிக்க போகிறேன்னு பாரு என்று அவன் சாதாரணமாக கூற, அதை கேட்டு தட்டச்சு தட்டு கொண்டிருந்த அவள் விரல்கள் அப்படியே நின்றுவிட உடல் உறைந்து போனது போல் ஆகியது அவளுக்கு. அவன் கூறிய வார்த்தைகளை கிரகித்துக் கொள்ள முடியாமல் அவள் நிமிர்ந்து அவனை பார்க்க, ஒற்றை கண்ணடித்து காற்றில் உதடு குவிக்கும் பறக்கும் முத்தத்தை அவளுக்கு விட்டவன் ஃபைலை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து விசிலடித்தவாறே நகர செல்லும் அவனைத்தான் விழிகளை கொடு சிமிட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள் திரௌபதி. அவன் கூறிய வார்த்தைகளையும் அவளால் கிரகித்துக் கொள்ள முடியவில்லை. அதிலிருந்து அவளால் வெளியேவும் வர இயலவில்லை. அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். தாரகை மருத்துவமனையில் தன் அறையில் அமர்ந்து தான் மருத்துவம் பார்க்கும் ஒருவரின் உடல்நிலை சம்பந்தப்பட்ட கோப்புகளை கவனமாக வாசித்துக் கொண்டிருந்தாள். அந்நேரம் அவள் அறைக்கதவை தட்டி கொண்டு உள்ளே நுழைந்தார் ஒரு தாதிப்பெண். மேடம், உங்களை பார்க்கறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு என்று அவள் பணிவுடன் தாரகியிடம் கூற, என்ன பார்க்கறதுக்காக யார் வந்திருக்காங்க? பேஷண்ட் மாதிரியா இல்லை வேற ஏதாவது விஷயமா என்று புரியாமல் அவள் அந்த பெண்ணிடம் கேட்க, பார்த்தா பேஷண்ட் மாதிரி தெரியல மேடம். உங்களுக்கு தெரிஞ்சவர்னு சொல்கிறாரு. உங்களை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறேன்னு சொல்கிறாரு என்று அந்த பெண் கூற, அதை கேட்டு புருவம் சுருக்கியவள், சரி வர சொல்லுங்க என்று கூறிவிட்டு மீண்டும் அந்த கோப்பில் கவனம் செலுத்தினாள். சிறிது நேரத்தில் அவள் அறை கதவில் படாரென்று திறக்கப்பட, யார் இப்படி வேகமாக கதவை இப்படி திறக்கிறார்கள் என்று கோபமாக நிமிர்ந்து பார்த்தாள் தாரகை. இப்படியெல்லாம் மருத்துவமனையில் நடந்து கொண்டால் அவளுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால் ஏற்பட்ட கோபம் அது. யாரென்று நிமிர்ந்து பார்த்தவளுக்கு கண்கள் இரண்டும் அதிர்ச்சியில் விரிந்தது. அங்கு கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு அவளை தான் அழுத்தமாய் பார்த்தவாறு கதவில் சாய்ந்து நின்று இருந்தான் சாணக்கியன். அவனை கண்டவுடன் அவளையே அறியாமல் முதலில் அவள் முகம் மலர்த்தான் செய்தது. ஆனால் உடனே அதை மாற்றிக்கொண்டவள் கோபமாய் அவனை முறைக்க துவங்கினாள். ஹலோ மிஸ்டர், இப்படிதான் கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் பிஹேவ் பண்ணுவீங்களா? இப்படி கதவை உடச்சிக்கிட்டு வர மாதிரி திறக்கிறீங்க. இது ஹாஸ்பிட்டல், அதை முதல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க என்று அவள் கோபமாக கூற,
அவனோ அவளை தான் விழிகளை உருட்டி உருட்டி முறைத்து கொண்டிருந்தான். ஆனால் அவனது முறைப்பையெல்லாம் கொஞ்சமும் சட்டை செய்யாதவள், என்ன விஷயத்துக்காக வந்தீங்களோ அதை சீக்கிரமா சொல்லிட்டு கிளம்புங்க. எனக்கு 1008 வேலை இருக்கு. முதல்ல உங்ககிட்ட பேசுறதுக்கே எனக்கு விருப்பம் கிடையாது. முதல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க என்ற அவள் பாட்டிற்கு கோபமாய் பேசிக்கொண்டே செல்ல, அவள் என்னவென்று உணரும் முன்பு அவளை நெருங்கி இருந்தவன் அப்படியே அவள் கழுத்தை பிடித்து சுவற்றோடு அவளை சாய்த்து விட்டான். அவனின் இந்த செயலை கொஞ்சமும் எதிர்பாராதவள் அதிர்ந்து போனாள். என்னடி, நானும் பார்த்துக்கிட்டே இருக்க, ரொம்ப ஓவரா பேசிட்டு போற. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் மனசுல? அன்னைக்கு என்னடானா என்னை எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தினேன். இன்னைக்கு என்னமோ ரொம்ப ஓவரா சொல்ற. உனக்கு என்ன அவ்வளோ திமிரா என்று அவள் கழுத்தை இறுக பிடித்து கொண்டே அவன் ஆக்ரோஷமாய் கத்த, அவனின் செயலில் அதிர்ந்து போனவள் அவனிடமிருந்து போராட விரும்பினாள். ஆனால் அவளின் விரலை கூட அசைக்க முடியவில்லை அவளால். எதுக்காக இப்படி சைகோ மாதிரி பிஹேவ் பண்றீங்க? முதல்ல கையை எடுங்க. தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை பண்ணீங்கன்னா அப்புறம் நான் போலீஸ்க்கு கால் பண்ண வேண்டியதா இருக்கும் என்று அவள் திக்கி திணறியவாறு அவனிடமிருந்து விடுபட போராடி கொண்டே அவனிடம் பேச, எங்க கூப்பிட்டு பாரு, எவனாலையும் என்ன எதுவும் பண்ண முடியாது என்று ஆக்ரோஷமாக கத்தியவன் அப்படியே அவளை கீழே தள்ளினான். அதில் தொப்பென்று கீழே விழுந்தவள் கண்களில் ஆக்ரோஷம் என்ன நிமிர்ந்த அவனை ஒரு பார்வை பார்த்தாள். ஆனால் அவனோ அவளின் கோபத்தை எல்லாம் கண்டு கொள்ளாதவன் தலைமுடியை இறுக கோதிக்கொண்டு அங்கும் இங்கும் நடந்தான். அவனின் செயலுக்கான அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாமல் தடுமாறி போனாள் தாரகை. இப்பொழுது மீண்டும் அவளை நெருங்கி அவள் முழங்கையை பிடித்து இழுத்து அவளை நிற்க வைத்தவன் அங்கிருந்த சோஃபாவில் அவளை தள்ளி, என்ன நடந்ததுன்னு தெரியுமா உனக்கு? என்னமோ சொல்கிறேன், நான் துரோகி, கேடக்கிட்டவன், அப்படி இப்படின்னு. இது எல்லாத்துக்கும் மறு உருவம் யார் தெரியுமா? அந்த தேவேந்திரன் தான். அவன் என்ன பண்ணான்னு சொன்னால் இப்போ அவனுக்கு நல்லவன் பட்ட கொடுத்துட்ருக்கீங்களே, நீங்களே அந்த அவளை காரி துப்புவீங்க என்று அவன் ஆக்ரோஷமாக கத்த, ஏய் போதும் நிறுத்துறா. நானும் ஆரம்பத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீயும் அந்த தேவராட்சசனும் மாற்றி மாற்றி செத்துப்போன அந்த மனுஷன் மேலே பழியை போட்டுக்கிட்டே போகிறீங்க. அப்படி என்ன தண்டா பண்ணி தொலைச்சார் அவரு? எவனாவது ஒருத்தனாவது அதை சொல்கிறீங்களா என்று அவள் ஆக்ரோஷமாக கத்த, அவள் வாயில் பட்டென்று அடித்தான் கோபமாக சாணக்கியன். அதில் உதட்டை தேய்த்து கொண்டவள், எதுக்குடா அடிச்ச பண்ணி என்றால் மீண்டும் கோபமாக. உன்னை விட வயசுல நாங்க எவ்வளவு பெரியவங்க தெரியுமா? கொஞ்சம் கூட மரியாதையா இல்லாம எங்க 2 பேரும் இப்படி பேசுற நீ என்று சாணக்கியன் கோபமாக கேட்க, ரொம்ப முக்கியம், நல்லவன் மாதிரி என்கிட்ட ஆக்ட் பண்ணாத. ஒரு கொலையையும் பண்ணிட்டு அவன் நெஞ்சு நிமித்திட்டு சுத்துறான், நீ அவனுக்கு ஜால்ரா போட்டு சுத்துற. என்ன ஜென்மங்கிறா நீங்க எல்லாம் என்று அவள் மீண்டும் கத்த, அதில் அவள் தலைமுடியை இறுக பிடித்தவன், வாய மூடிடு, இதுக்கு மேல ஏதாவது பேசுன அப்புறம் என்ன கொலகாரனா பாப்ப நீ என்றான் ஆக்ரோஷமாக. இப்ப மட்டும் என்ன நீ நல்லவனா என்று அவள் இதழ் வளைத்து ஏளனம் செய்ய, அதில் முடியை விட்டவன் தலைமுடியை மீண்டும் இறுக கோதிக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்து ஒரு நாற்காலியை இழுத்து வந்து அவள் முன்பு போட்டு அமர்ந்தவன் ஒரு பெருமூச்சை ஒன்றை வெளியிட்டு அவளை தீர்க்கமாய் பார்த்தான். அவளோ இன்னும் கோபமாக அவனை முறைத்து கொண்டிருக்க, லிசன் தாரகை, நான் உன்னை பார்க்க வந்ததுக்கான காரணமே வேற. நீ தேவையில்லாமல் என்னென்னமோ பேசி என்னை கோபப்படுத்திக்கிட்டு இருக்க. என்கிட்ட பேசுகிற வார்த்தைகளை என்னால் ஏற்றுக்கவே முடியல. அதனால தான் சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்லலான்னு நான் உன்னை தேடி வந்திருக்கேன். தேவையில்லாமல் நீ இன்னும் கோபப்படுத்தாத என்று எடுத்து வைத்த பொறுமையுடன் சாணக்கியன் கூற, அவன் கூறியதை கேட்டு பற்களை கடித்தவள், நீ ரொம்ப நல்லவண்ணி என்கிட்ட விலைக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் யார் முதல்ல உனக்கு? நீ எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க என்று அவள் கோபமாக கூற, அதில் பற்களை கடித்தவன், கொஞ்ச நேரத்துக்கு எதுவும் பேசாத, வாயை மூடிட்டு அமைதியாரு என்றான் ஒருமலாக. அதற்கு மேல் அவள் எதுவும் பேசவில்லை. ஆனால் உள்ளுக்குள் அவனை கருவி கொண்டிருந்தாள் கெட்ட கெட்ட வார்த்தைகளால். சிறிது நேரம் அமைதியில் கழிய ஒரு பெருமூச்சை ஒன்றை வெளியிட்டு அவளை நிமிர்ந்து பார்த்தவன் தேவேந்திரனை பற்றி ஒன்று விடாமல் தாரகையிடம் கூற ஆரம்பித்தான். ஆரம்பத்திலிருந்து ஏனோ தானோ என்று அவன் கூறியதை அலட்சியமாக கேட்டுக்கொண்டிருந்தவள் அடுத்தடுத்து அவன் கூறிய வார்த்தைகளை கேட்டு அதிர்ந்து போனாள். அவளின் முகமே அவனின் அதிர்ச்சியை வெளிக்காட்ட கண்கள் இரண்டும் கலங்கி போனது அவளுக்கு. முழுதாக சாணக்கியன் அனைத்தையும் கூறி முடித்திருக்க தாரகையின் கண்களிலிருந்து பொலபொலவென்று கண்ணீர் ஊற்றியது. அந்த கண்ணீரை கூட துடைக்க மனமின்றி அவனே விழிகளை சிமிட்டி சிமிட்டி பார்த்தவள், நீ சொல்றதெல்லாம் உண்மையா என்றாள் அதிர்ச்சியுடன். அதில் கண்களை மூடி திறந்து ஆம் என்று தலையசைத்தவன், இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கு அவனுக்கு. அப்போ அவன் அந்த தேவேந்திரனை கொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அவனுக்கு நடந்த அநியாயத்துக்கு அவன் பழம் வாங்கியிருக்கான். இதில் அவன் மேலே குறை சொல்றதுக்கு யாருக்கும் எந்த தகுதியும் கிடையாது என்று சாணக்கியன் கோபமாக மொழிய, அவன் கூறியதை கேட்டவளுக்கு அதை ஏற்றுக்கொள்ளவே சிறிது நேரம் இழுத்து கொண்டது. என்னால் இதெல்லாம் நம்பவே முடியல சாணக்கியன். தேவேந்திரன் அப்பாவா இப்படி ஒரு மோசமான காரியத்தை பண்ணாரு?
அந்த மனுஷன் எவ்வளவு நல்லவன்னு நான் நினைச்சேன் தெரியுமா? நான் பார்த்த வரைக்கும் அவர் யாரையும் ஒரு வார்த்தை கூட சத்தம் போட்டு பேசினது கிடையாது. உங்க அம்மா மட்டும்தான் தேவையில்லாம அவர்கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க. அப்போ மட்டும்தான் அவர் கோவப்படுவாரு. மொத்த நேரத்துல எவ்வளவு சாந்தமா இருப்பாரு தெரியுமா? அவர் இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணியிருக்காருன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல என்று அவள் இன்னும் அதிர்ச்சியிலிருந்து வெளிவராமல் கூற, என்னாலே முதல்ல இந்த தேவராட்சசன் சொல்லும் போது ஏத்துக்க முடியல. என் மாமா அப்படி பண்ணிருக்க மாட்டாருன்னு அவன்கிட்ட அடிச்சு பேசினேன். ஆனா அவன் எனக்கு எல்லாத்தையும் புரிய வச்சான். நானும் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணேன். அவரை என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னு என் மாமாவை செக் பண்ணேன். அப்படி நான் செக் பண்ணி பார்க்கும்போது தான் இவங்க இந்த காரியம் பண்ணாங்கன்னு எனக்கும் புரிஞ்சுது. என்னாலே முதல்ல ஏற்றுக்க முடியல தான். உன்னால் மட்டும் இப்போ எப்படி முடியும் என்று கூறியவனின் குரலில் ஏகத்திற்கும் கடுமை பரவி கிடந்தது தேவேந்திரனை எண்ணி. சிறிது நேரம் அமைதியிலேயே கழிந்தது. இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. பின்பு ஒரு பெருமூச்சை ஒன்றை வெளியிட்டு தான் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்த சாணக்கியன், அந்த ஆளு பண்ண தப்புக்கு அவன் தண்டனை கொடுத்தான். அவனுக்கு துணையா நான் இருந்தேன். இதுக்கு நீ என்னை பச்சை துரோகி கேடு கெட்டவன்னு பெயர் வச்சா எனக்கு அதை பற்றி இனி கவலை இல்லை. என்னோட சைடில் இருந்து என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணுமோ அதை நான் கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே அதை நம்புறதும் நம்பாததும் உன்னோட விருப்பம் என்று அழுத்தமாக அவளை பார்த்து கூறியவன் அங்கிருந்து வெளியேறிவிட்டான். ஆனால் பெண் அவளோ இன்னும் பிடித்து பிடித்தது போல் அதே இடத்தில் அமர்ந்திருந்தாள். இப்படிப்பட்ட ஒரு தந்தைக்காகவா திரௌபதி துடித்துக் கொண்டிருக்கிறாள்? அப்பா அப்பா என்று உருகி கொண்டிருக்கிறாள். அவரின் உண்மையான முகம் தெரிந்தால் அவள் எப்படி துடிதுடித்து போவாள் என்று நினைக்கும் பொழுதே தாரகைக்கு மனம் வலித்தது. சாணக்கியன் தாரகையிடம் என்ன கூறினான், தேவேந்திரனை பற்றி என்ன உண்மையை கூறினான் என்பதை இனி வரும் அத்தியாயங்களில் காணலாம்.